ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஹென்ரிஸ் கிரைம்ன்ற காமெடி அண்ட் த்ரில்லர் கதை. ஊருக்குள்ள ஒருத்தன் சும்மா சுத்திட்டு இருப்பான். அவனை வாண்டடா வண்டியில ஏத்திட்டு போய் பிரச்சனையில மாட்டி விட்டதுக்கு அப்புறமா அவன் நான் சும்மா தானடா இருந்தேன்னு ஃபீல் பண்ணி இதுக்கு நான் தப்பே பண்ணிருக்கலான்னு கோபப்படவும் ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நம்ம படத்தோட ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்த பயவுள்ளைய ஒரு கொள்ளை கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கும் அனுப்ப ஒரு ஸ்டேஜ்ல செம்மையா வெக்ஸ் ஆகி போன ஹீரோ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் நிஜமாவே அந்த தப்பை பண்ணிடலாமேன்ற முடிவுக்கும் வர அவரோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்ல திரும்பவும் மாட்டிக்கிட்டு சிறைப்பறவையாவே உள்ள வந்தாச்சான்றத சொல்ற கதை தான் ஹென்ரிஸ் கிரைம். வெல்கம் டு சினி தமிழ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வண்டியிலே அவ்வளவா வராத டோல் பூத்ல தூக்க கலக்கத்தோட நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலங்காத்தால வீட்டுக்கு கிளம்புற இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹென்றி. பொறுமையா வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அவரோட ஒய்ஃப் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததா தானும் வேலைக்கு போக குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு நைட் ஷிஃப்ட் அண்ட் ஒய்ஃபுக்கோ டே ஷிஃப்ட்ன்றதால ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே கம்மியா இருக்கிறது அண்ட் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்படுற மாதிரி ஹீரோ சைட்ல இருந்து பெருசா எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாததால ஒருவேளை ஹீரோ தன்னை லவ் பண்ணலையோன்னு டவுட் ஆன ஒய்ஃப் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு ஹீரோ போய் பார்த்தா அங்க வந்திருந்த அவரோட ஃப்ரெண்ட் எடி ஹாய சொல்லிட்டு தனக்கு பின்னாடி அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு இருந்த தன்னோட ஃப்ரெண்ட் ஜோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு. ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிற எடி, ஆக்சுவலி நாங்க டீமா சேர்ந்து கேம் விளையாடலாமே நீங்க வந்தோம், ஆனா ஜோக்கு சாண்ட்விச் சாப்பிட்டது ஒர்க் அவுட் ஆகாததால வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கான், சோ கண்டிப்பா இப்ப அவனை வச்சு விளையாட முடியாது, அதுக்கு பதிலா நீ வந்தா மேனேஜ் பண்ணிடலான்னு கேட்டதும் அதுக்கு நோ சொல்ல மனசு வராத நம்ம ஹீரோவும் பச்சை புள்ளையா எடி கொடுத்த டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு காரை ஓட்டிட்டு கிளம்ப கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பேங்க் கிட்ட காரை நிப்பாட்ட சொன்ன எடி, நாங்க போய் செலவுக்கு காசு எடுத்துட்டு வந்துடுறோம், நீ வண்டியை ஆஃப் பண்ணாம ரெடியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோவை தவிர வண்டியில இருந்த மத்த 3 பேருமே கிளம்ப நம்ம ஹீரோ ரொம்ப அப்பாவியா காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதே வெளியே வந்த 3 பேரும் மங்கிக்குள்ளாவ மாட்டிக்கிட்டு பேங்குக்குள்ள என்ட்ராகி கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிட்டு வெளியில ஓடுனா அங்க இருந்த காஃபி ஷாப்ல இருந்து காஃபி கப்போட வெளியில வந்த பேங்க் செக்யூரிட்டியோ பட்ட பகல்ல கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடினவங்களை பார்த்தது மட்டும் இல்லாம அங்க நின்னுட்டு இருந்த வண்டியில நம்ம ஹீரோ கொள்ளைக்காரங்க போட்ட மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் அதே குரூப்பை சேர்ந்து வந்தான்ற மாதிரி டவுட் ஆகி புடிச்சு ஜெயில போறீங்க சார்னு அரெஸ்ட் பண்ணி என்கொயர் பண்ணும் போதும் நம்ம ஹீரோ எட்டி அண்ட் ஜோவை பத்தி வாயவே திறக்கல. சோ கோர்ட்டும் இவரு தப்பு பண்ணிருக்கதா நினைச்சு 3 வருஷம் ஜெயில்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தும் அதையும் பெரிய ரியாக்ஷன் எதுவுமே இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உள்ள வர நம்ம ஹீரோ அந்த ஜெயில்ல ஆயுள் தண்டனை கைதியா பல வருஷமா உள்ள இருக்கிற தலைமை மேக்ஸோட செல்மேட் ஆயாச்சு. கிட்டத்தட்ட அந்த ஜெயிலோட மூத்த குடிமகனா சுத்திட்டு இருக்க மேக்ஸ் அங்க எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம தம்பி வாழ்க்கையில உனக்கான ட்ரீம் என்னன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஆளுக்கோ கனவுன்னு ஒன்னே கிடையாது, அப்படி ஒண்ணு இருக்குன்றத பத்தி கூட யோசிச்சது இல்லைன்னு தெரிஞ்சதும் ஆச்சரியமாகி, தம்பி இப்படிலாம் இருக்க கூடாது, நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம், கப்பு முக்கியம் பிகிலுன்னு அட்வைஸும் கொடுக்கறாரு. தலைவன் மேக்ஸுக்கோ எந்த கவலையோ தொல்லையோ இல்லாம வாழணும்ன்றதுதான் கனவே. இப்படியே 6 மாசம் ஓடி போயாச்சு. ஒரு நாள் ஹீரோவை பார்க்க ஜெயிலுக்கு வந்த ஒய்ஃப் தான் ஒருத்தரை லவ் பண்றதா சொன்னதும் அவங்க மூவ் ஆன் ஆயிட்டதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ சந்தோஷமா இருன்னு எங்கிருந்தாலும் வாழ்கின்ற ரேஞ்சுக்கு பேசி அனுப்பிடுறாரு. இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷமும் ஓடி போயாச்சு. ஆக்சுவலி இந்த ஜெயில கைதிகளோட நன்னடத்த காரணமா அவங்களோட தண்டனை காலத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி போர்ட்ல இருக்க ஆபீசர்ஸ் கைதிகளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கரெக்டா பதில சொன்னா ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல தடவை நடந்த போர்டோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணின மேக்ஸுக்கு இந்த ஜெயில் பழகி போய் வீடு மாதிரியே ஆனது மட்டும் இல்லாம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும்னு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாம ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கிறதால இந்த ஜெயில ரொம்பவே புடிச்சு போய் போர்ட்ல கேக்குற கேள்விகளுக்கும் குண்டக்கா மண்டக்கா பதில சொல்லி ஆபீசர்ஸையும் மிரட்டி வெளியில போகாம மெயின்டைன் பண்றாரு. அவருக்கு இந்த ஜெயில விட்டு போகணும்ன்ற ஐடியாவே சுத்தமா இல்ல. பட் நம்ம ஹீரோக்கு அடுத்த மாசம் நடக்க போற போர்டு இன்டர்வியூவை பத்தி பேசும்போது மத்த கைதிகள் நீ தப்பு பண்ணாட்டினாலும் தண்டனை அனுபவிக்கிற, இதுக்கு தப்பே பண்ணிருக்கலாம்னு சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ ஹர்ட் ஆனாலும் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஒரு வழியா போர்டு இன்டர்வியூல நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வந்தா அங்க செம்ம ஷாக்கு. ஆக்சுவலி வீட்டோட கதவை திறந்ததே ஸ்டார்டிங் சீன்ல கொள்ளையடிக்க ட்ரை பண்ணின டீம்ல வாமிட் எடுத்துக்கிட்டு இருந்த ஜிம்மு தான். ஆக்சுவலி ஜெயிலுக்கு வந்த ஒய்ஃப் தான் ஒருத்தரை லவ்
பண்றதா சொல்லியிருப்பாங்களே, அதுவும் ஜிம்ம பத்தி தான். அண்ட் இப்ப கன்சீவா இருக்கிற வைஃப பார்த்து ஹீரோ ஷாக் ஆனாலும் அதை வெளியில காட்டிக்காம வைஃப் ஏற்கனவே பாக்ஸ போட்டு குப்பை மாதிரி ஓரமா வச்சிருந்த தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி அந்த டப்பாக்குள்ள இருந்த காலேஜ் ஸ்லாம்புக்கு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல தம்பி ஹென்றி இந்த மாதிரி தயிர் சாதமா இருக்கிறத முதல்ல நிப்பாட்டுன்னு எட்டி எழுதி இருந்த நோட்டை பார்த்து இன்னும் வெறுப்பாகி கேஷுவலா டிவிய பார்த்தா அதுல மஞ்சள் ட்ரெஸ் போட்டாக்கா மறக்காம எங்க பொருளை வாங்குங்கன்னு வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்த்துட்டு தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பேங்க் முன்னாடி போய் நின்னு குறுகுறுன்னு பார்த்த மனுஷன் ஏதோ ஒரு ஞாபகத்துல பேங்க நோக்கி நடந்து வரும்போதே குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்னு வேகமா வந்த கார் மோதினதுல கீழே விழ கார்ல இருந்து இறங்கி வந்த இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். வந்தவங்க அடே சாவுகிறாக்கி, உனக்கு முன்னாடி விட ஏன் கார் தான் கிடைச்சதான்னு கத்திக்கிட்டே உனக்கு ஒண்ணு ஆகலன்னு விசாரிக்கும் போதே அங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கவனிச்சு என்ட்ரி கொடுத்த பேங்க் செக்யூரிட்டிட்ட நம்ம ஹீரோயின், சார் நான் காரை சரியா தான் ஓட்டினேன், இவர் தான் ஊடால வந்து விழுந்தாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அவரோ, பாப்பா நீ போனை யூஸ் பண்ணிட்டு தானே காரை ஓட்டின, நான் அதை ஏற்கனவே பார்த்துட்டேன், சோ தேவையில்லாம பொய் பேச ட்ரை பண்ணாதன்னு நோஸ் கட்ட பண்ணிட்டு பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்புக்கு ஹீரோவை கூட்டிட்டு போகும்போதே, அடே நீ பேங்க கொள்ளையடிக்க ட்ரை பண்ணவன் தானே, அதுக்குள்ளேயே உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டு உட்கார வச்சுட்டு கிளம்ப காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு காஃபி ஷாப்புக்கு வந்த ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்த ஹீரோ, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு விசாரிக்கும் போதுதான் இவங்க தான் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த அந்த அக்கான்றது தெரியுது. ஹீரோக்கு பெருசா அடிபடல அண்ட் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயினும் பாய் சொல்லிட்டு கிளம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காஃபி ஷாப்போட ரெஸ்ட் ரூமுக்குள்ள போன ஹீரோ அங்க சுவர்ல மாட்டியிருந்த கிட்டத்தட்ட 80 வருஷம் பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ல பேங்கையும் பக்கத்துல இருக்க தியேட்டரையும் கனெக்ட் பண்ற மாதிரி பூமிக்கு அடியில இருந்த சுரங்கத்துல ஏகப்பட்ட பாட்டில்ஸ் அண்ட் ட்ரம்ஸ்ல லிக்கர் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சதா நியூஸ் அண்ட் போட்டோ மட்டும் இல்லாம பேங்க், தியேட்டர் அண்ட் அந்த டனலோட ப்ளூ பிரிண்டும் இருக்க அதுல டனலோட எண்ட்ல இருக்கிற இடத்துல தான் பேங்கோட பணம் வைக்கிற வால்ட்டும் இருக்குன்றத தெரிஞ்சதும் நம்ம ஹீரோவோட சிறுமூளையில லைட் எரிய ஆரம்பிக்குது. அதே ஆர்வத்தோட காஃபி ஷாப்பை விட்டு வெளியில வந்த மனுஷன் ஆப்போசிட்ல இருந்த தியேட்டருக்கு போய் எதையோ யோசிச்சுட்டு கிளம்பி அடுத்த நாளே அவசர அவசரமா ஜெயிலுக்கும் வந்து தலைவன் மேக்ஸா மீட் பண்ணி, தலைவரே நீங்க சொன்ன மாதிரியே என் கனவை கண்டுபிடிச்சிட்டேன், தப்பே பண்ணாம ஜெயிலுக்கு வர காரணமா இருந்த அந்த பேங்க அபேஸ் பண்றதுதான் என் கனவே, அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், சோ அடுத்த ரிவ்யூல தயவு செஞ்சு ஆபீசர்ஸ வெறுப்பேத்தாம வெளியில வாங்க, நாம சம்பவம் பண்ணலாம், இது உங்க வீடு இல்லன்னு சொன்னாலும் நம்ம மேக்ஸோ, தம்பி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் இங்க ஜாலியா எந்த தொல்லையுமே இல்லாம இருக்கேன், என்ன ஆள விடுடா சாமின்னு கிளம்ப நம்ம ஹீரோவோ முயற்சியை கைவிடாத விக்ரமாதித்தனா திரும்பவும் தியேட்டருக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயின் டிராமா ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டிராமா டைரக்டருக்கோ ஹீரோயினோட நடிப்பு சாட்டிஸ்ஃபை ஆகாம ஏமா ஒழுங்கா நடிக்க மாட்டேயான்னு திட்டுனதும் கடுப்பான நம்ம ஹீரோயின் காஃபியா குடிச்சிட்டு வரேன்னு கிளம்பும் போதே அங்க ஹீரோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கத கவனிச்சு டென்ஷன் ஆகி, அடே இங்க என்ன பண்ற, உன் மேல இடிச்சதுக்கு கேஸ் போட போறியான்னு கேட்டுக்கிட்டே காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபியையும் ஆர்டர் பண்ண நம்ம ஹீரோவோ, மேடம் கேஸ் எல்லாம் போடல அண்ட் உங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டினதும் கொஞ்சம் நார்மலான ஹீரோயின், இதுதான் இந்த ஊர்ல நான் நடிக்க போற கடைசி டிராமா, இதுக்கப்புறமா வேற ஊருக்கு போயிடுவேன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ கேஸ் போடாததுக்கு தேங்க்ஸையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜெயில போர்டோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற தலைவன் மேக்ஸ் என்ன நினைச்சாரோ தெரியல, ஒழுங்கா பதில சொல்லி ரிலீஸ் ஆகி வெளியில வந்ததும் தன்னை பிக்கப் பண்ண வந்த ஹீரோ ஒரு காரை கூட எடுத்து வரலன்றது தெரிஞ்சதும், அடே யாரா நீ, உன்னை நம்பி வர வெளியில வந்துட்டேனே, இது என்னோட தப்பு தான், ஐயோ திரும்ப வர்றேனாலும் ஜெயிலுக்குள்ள விடமாட்டாங்களேன்னு புழம்பிட்டு இப்ப வேற வழியே இல்லாம நடராஜா சர்வீஸ்லயே ஹீரோவோட காஃபி ஷாப் ரெஸ்ட் ரூமுக்கும் வந்தா அங்க இருந்த பழைய நியூஸ் ஆர்டிக்கலை பார்த்ததும், அடே இத நம்பியா பிளான போட்ட, இது ரொம்பவே பழைய நியூஸ், இன்கேஸ் இப்ப அந்த டனலை மூடி இருந்தா என்ன பண்றது, இதை விட சூப்பர் ஐடியாவா நாம 2 பேரும் கையில துப்பாக்கியோட பேங்குக்குள்ள என்ட்ராகி வேலையை காட்டி பட்டைய கிளப்பலான்னு ஐடியா கொடுக்க நம்ம ஹீரோவோ, நான் எதை பண்ணாலும் கத்தியின்றி ரத்தமின்றி தான் பண்ணுவேன், அஹிம்சதான் என் வழின்னு சொன்னதும் அப்ப சரி வா போகலான்னு ஹீரோவை பேங்குக்கே கூட்டிட்டு வர தலைவன் மேக்ஸ் நம்ம செக்யூரிட்டியையும் தாண்டி பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டயே போய், சார் இந்த பேங்க்ல எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், எங்க மாமா கூட இங்க அக்கவுண்ட் வச்சிருந்தாரு, அவரு இங்க இருக்கிற வால்ட் ரொம்பவே பழமையானது அண்ட் சேஃப் ஆனதுன்னு சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பெருமையா சொன்னதும் குஷியான அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆமா சார் அது ரொம்பவே பழமையானது, கிட்டத்தட்ட 130 வருஷமா அங்கேயே தான் இருக்குன்னு சொல்ல நம்ம டீமுக்கு வால்ட் இன்னும் அங்கேயே தான் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆனதும் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட அப்புறமா வரதா சொல்லிட்டு கிளம்பிட, சூப்பரு
அடுத்த வேலை தியேட்டர்ல தானே அங்க போனா நம்ம ஹீரோயினும் அங்கேயே தான் இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் அவங்க ஒரு ஹாய சொல்ல நம்ம தலைவன் மேக்ஸ் இப்படி சூடு அப்படின்னு தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே தியேட்டர்ல ஷேக்ஸ்பியரோட டிராமால பெர்ஃபார்ம் பண்ணதா அடிச்சு விட்டது மட்டும் இல்லாம தான் இந்த இடத்த சுத்தி பார்க்கலாமான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினும் ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ஹெல்ப்புக்கு ஒரு ஆளையும் கூடவே அனுப்பிவிட நம்ம தலைவன் மேக்ஸோ சுத்தி பாக்குறேன்ற பேர்ல கூட வந்த ஆளுகிட்ட ரொம்ப சாமர்த்தியமா தம்பி நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீங்களே நடிக்கலாமேன்னு ஐஸ் வச்சது மட்டும் இல்லாம இங்க ஒரு சுரங்கத்தோட பாதை இருந்துச்சுல்ல, நான் அதை மறந்துட்டேன்னு போட்டு வாங்க. பச்சை புள்ளையா இருந்த அந்த மனுஷனும் இவரை டிராமா ஹீரோவோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து அது இந்த இடத்துலதான் இருந்துச்சுன்னு ஒரு சுவரையும் காட்டுறாரு. அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துக்கிட்டே சுவரை தட்டி பாக்குற தலைவன் மேக்ஸ் அதோட சவுண்ட வச்சே பின்னாடி டனல் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதே நேரம் ஹீரோ கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்த ஹீரோயின் அவரோட வேலைய பத்தி கேட்டதும் மனுஷன் தான் ஜெயில இருந்த உண்மைய சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் நீ ஏன் அங்க போனன்னு கேட்கும் போதே என்ட்ரி கொடுத்த தலைவன் மேக்ஸ் ஹீரோயினுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாளைக்கு வர்றேன்னு கிளம்பியாச்சு. எஸ், ஹெல்ப்புக்கு கூட வந்தவரை சமாளிச்சு அவங்களோட டிராமாக்கு வாலண்டியர் பண்றதா சொல்லி திரும்ப வர்றதுக்கு பிளானும் பண்ணிட்டாரு. மனுஷன் பிளான் பண்றதுல சமகில்லியா இருக்காரு. மேக்ஸ கிளப்பி விட்ட சின்ன கேப்ல ஹீரோயின் கிட்ட வந்த ஹீரோ இந்த ரணகலத்திலயும் ஒரு குதூகலமா ஹீரோயினை டின்னருக்கு இன்வைட் பண்ணதும் அவங்களுக்கும் ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால ஓகே சொல்லியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பேங்க், தியேட்டர், வால்ட் அண்ட் சுரங்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்த தலைவன் மேக்ஸ் சுரங்கத்துல இருக்கிற மண்ணை என்ன பண்ணலாம்னு சிந்திச்சா நம்ம ஹீரோவோ தான் பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே ஹீரோயினோட டின்னருக்கு போக ஹாலிவுட்ல ஆக்ட் பண்றதுதான் ஹீரோயினோட கனவுன்றது தெரிஞ்சு ஜாலியா டின்னரை முடிச்சு நயாகரா ஃபால்ஸ வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் கேஷுவலா நீ ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு கேட்டதும் நான் பேங்க கொள்ளையடிக்க ட்ரை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனேன், பட் அத நான் பண்ணவே இல்ல, ஆனா இப்ப நிஜமாவே கொள்ளையடிக்க போறோம், பேங்க்ல இருந்து தியேட்டருக்கு ஒரு டனல் இருக்குன்னு உண்மைய சொல்ல இத கேஷுவலா எடுத்துக்கிட்ட ஹீரோயின் ஐஸ்கிரீம சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ கிட்ட டேபிள்ல இருந்த புக்கை எடுத்து அதுல இருந்த ரொமான்டிக் டயலாக ரீட் பண்ண சொல்லிட்டு அப்புறமா அந்த புக்கை கீழேயும் வைக்க சொல்லிட்டு தன்னை நோக்கி ஃபீலிங்ஸோட அதே டயலாக சொல்றாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ப்ரப்போஸே பண்ணியாச்சு. அன்னைக்கு நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஹீரோ தன்னோட வீட்டுக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு வர பாத்ரூம்ல இருந்த தலைவன் மேக்ஸ் ஹீரோயின் வரது தெரியாம தம்பி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, டனல்ல இருக்க மண்ணை தோண்டி எடுத்துடலாம்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அங்க ஹீரோயின் இருக்கத பார்த்து ஷாக் ஆகி சமாளிக்க ட்ரை பண்ணனதும் இந்த விஷயம் ஏற்கனவே ஹீரோயினுக்கு தெரியும்ன்றது தெரிஞ்சதும் ஹீரோவை திட்டினாலும் அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு மேக்ஸ கன்வின்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும் போதே ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் முந்தின நாள் படிச்ச ரொமான்டிக் டயலாக பேசுறேன்ற பேர்ல லவ் பண்ணத பார்த்த தலைவன் மேக்ஸ் அடே என்னடா நடக்குதுங்கன்னு கலாய்க்கிறாரு. தலைவன் மேக்ஸ் டிராமாவோட வாலண்டியர் ஆகிட்டதால ஜாலியா ரிகர்சலுக்கு வந்து உட்கார்ந்தாலும் சுரங்கத்தை தோண்டணும்னா டிராமா ஹீரோவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயே ஆகணும். சோ விவகாரமா திங்க் பண்ணின மேக்ஸ் டிராமா ஹீரோக்கு பெரிய கம்பெனில சான்ஸ் கிடைச்சிருக்கிறதா ஒரு லெட்டரையும் அனுப்பி அவரு தானாவே டிராமாவை விட்டு போற மாதிரி ஒரு வேலையையும் பார்த்துட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆனதும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்த மேக்ஸ் தோ பாரு பாப்பா டிராமாக்கு ஹீரோ இல்லன்னு கவலையே படாத, நம்ம ஹீரோ தான் கைவசம் இருக்கானே, அவன் சூப்பரா நேச்சுரலா நடிப்பான், நீங்க ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே நேத்து டயலாக்லாம் பேசி பாத்தீங்களேன்னு சொன்னதும் இது எல்லாமே தலைவனோட வேலைதான்னு தெரிஞ்ச ஹீரோயின் கடுப்பானாலும் வேற வழி இல்ல அண்ட் ஹீரோ மேல லவ்வும் இருந்ததால டைரக்டர் கிட்டயும் சஜஸ்ட் பண்ண ஸ்டார்டிங்ல ஹீரோ சொதப்பினாலும் போக போக சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குள்ள லவ்வும் டெவலப் ஆகிட்டே போகுது அண்ட் ஹீரோ கிட்டயும் நிறைய சேஞ்சஸும் இருக்கு. சோ இப்ப தியேட்டர்ல ரிகர்சல் ஒரு பக்கமா போக கிடைக்கிற கேப்ல மேக்கப் ரூமோட சுவரை உடைச்சு உள்ள போனா அங்க சுரங்கம் கம்ப்ளீட்டா மண்ணால மூடி இருக்கிறத பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது, நமக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு ஆளும் வேணும்னு யோசிச்ச ஹீரோ அதுக்காக செலக்ட் பண்ணது எக்ஸ் ஒய்ஃபோட கரண்ட் லவர் ஜோ தான். தான் ட்ரை பண்ணின பிசினஸ் செம்மையா சொதப்பினதுல வெறுத்து போயிருந்த ஜோவும் இந்த டீலுக்கு ஓகே சொல்ல நம்ம ஹீரோ டிராமா ரிகர்சல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் தலைவன் மேக்ஸ் அண்ட் ஜோ டனலோட மண்ணை தோண்டி பாதையை ரெடி பண்ணிக்கிட்டே நாட்கள் போகுது. என்னடா எல்லாமே நல்லா போகுதேன்னு பார்த்தா ஒரு நாள் நைட்டு ஹீரோ மேக்ஸ் அண்ட் ஜோ வேலையை முடிச்சுட்டு வரும்போதே ஆப்போசிட்ல வந்த பேங்க் செக்யூரிட்டி இவங்களை நிப்பாட்டி ஆமா இங்க என்ன நடக்குது, அன்னைக்கு பேங்க்குக்கு வந்தீங்க அப்புறமா தியேட்டரு பக்கத்துல இருக்க தெருவுன்னு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பிளானா போடுறீங்களான்னு கேட்டதும் ரைட்டு பயவுள்ள பஞ்சாயத்து பண்ண போகுதுன்னு பார்த்தா அவரோ இதோ பாருங்க
மாசத்துல ஒரு நாள் மத்த பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் நம்ம பேங்க்ல இருக்கிற வால்ட்டுக்கு வரும். நான் அந்த டேட்டை உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்லாம வால்ட்ட திறக்கும் போது அலாம் அடிக்காம இருக்கவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல செக்யூரிட்டி ஏன் வாண்டடா வந்து ஹெல்ப் பண்றாரு? ஒருவேளை மாட்டி விட ட்ரை பண்றாரோன்னு யோசிச்ச நம்ம டீம் நீங்க ஏன் இத பண்றீங்கன்னு கேட்டதும் நம்ம செக்யூரிட்டியோ என்னோட வைஃபுக்கு உடம்பு சரியில்லாம போன போது ட்ரீட்மெண்ட்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் பத்தாததால நான் ஒர்க் பண்ற பேங்க்ல ஹெல்ப் கேட்டா அவங்களோ என்னோட 30 வருஷ சர்வீஸ கூட கன்சிடர் பண்ணாம ஹெல்ப் பண்ண மறுத்துட்டாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வைஃப காப்பாத்த முடியல. அண்ட் இன்னும் 2 வாரத்துல நான் ரிட்டையர் ஆயிருவேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வர போற டேட்டையும் சொல்லிடுறாரு. சோ சூப்பரா வேலையை காட்ட டேட்டையும் பிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஹீரோக்கு டிராமா ரிகர்சல் ஒரு பக்கம், லவ் ஒரு பக்கம்னு டெவலப் ஆகிட்டே போக ஒரு நாள் நைட்டு தலைவன் மேக்ஸ் நமக்கு பணம் கிடைச்சதும் புளோரிடால போய் பீச் பக்கத்துல செட்டில் ஆகி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவை தட்டுற சத்தம் கேட்டு திறந்து பார்த்தா அங்க ஜோ நிக்கிறது மட்டும் இல்லாம பின்னாடி நம்ம ஹீரோவை மாட்டி விட்ட எடி. ஆக்சுவலி வேற ஒரு உலகத்துல இருந்த ஜோ ஆல்ரெடி எல்லா விஷயத்தையுமே எடி கிட்ட உளறியாச்சு. சோ உஷாரான பயவுள்ள இந்த பிளான்ல தன்னையும் சேர்த்துக்க சொல்லி மிரட்ட வேற வழி இல்லாம அவரையும் டீம்ல சேர்த்தாச்சு. இதுல புது பிரச்சனையா இவங்க பேங்க்ல வேலையை காட்ட போற அதே நாள் தான் டிராமாவும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது தெரிஞ்சதும் மனசு மாற ஆரம்பிக்கிற ஹீரோ டிராமா முடிஞ்சா ஹீரோயின் ஊரை விட்டே போயிடுவாங்க. சோ இது வேலைக்கே ஆகாது, நாம பிளான மாத்திடலாம்னு சொன்னதும் அவரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிற தலைவன் மேக்ஸ் உன்னால அண்ட் உனக்காக தான் நான் ஜெயில விட்டு வெளியில வந்தேன், இப்படி பாதியிலேயே விடக்கூடாதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணியாச்சு. சரி ஹீரோயினையாவது சமாளிக்கலாம்னு யோசிச்ச ஹீரோ டிராமா நடக்கிற முதல் நாள் தான் பேங்க்ல வேலையையும் காட்ட போறோம், இன்கேஸ் முடிஞ்சா அதுக்கப்புறமா கலிபோர்னியால மீட் பண்ணலாம்னு சொன்னதும் கடுப்பான ஹீரோயின் அப்ப நீ உண்மையா என்ன லவ் பண்ணல, உன்னோட வேலைக்காக தானே என்ன யூஸ் பண்ணிருக்கிற, அண்ட் இப்ப என்னோட டிராமாவையும் கெடுக்க போறலன்னு டென்ஷன் ஆகி அவரை வெளியிலயும் அனுப்பியாச்சு. ஒரு வழியா இவங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளும் வர நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பேங்க்குக்கு வர வேண்டிய பணம் வந்ததும் வால்ட்ட ஓபன் பண்ணி பணத்தை லோட் பண்ண ஆரம்பிக்கும் போதே செக்யூரிட்டியோ வேலையை ஆரம்பிக்க சொல்லி ரெடியா இருந்த தலைவன் மேக்ஸுக்கு ஒரு மெசேஜ போட்டு விட இதற்குத்தானே ஆசைப்பட்டேன்னு தலைவன் மேக்ஸும் செக்யூரிட்டி ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருந்த மாதிரியே வால்ட்டோட அலாம் லைனை கட் பண்ணி விட்டுட அடுத்ததா எடி அண்ட் ஜோ டனலுக்குள்ள தங்களோட வேலையை பார்த்து வால்ட் கிட்ட ஓட்டையும் போட்டாச்சு. நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வால்ட்டுக்குள்ள என்ட்ரான ஜோ, எடி அண்ட் நம்ம தலைவன் மேக்ஸ் பணத்தை பக்காவா பேக் பண்ணி ரெடி ஆனதும் வேலையை காட்டுற எடி தலைவன் மேக்ஸ் மண்டு மேலேயே போட இப்ப அங்க நம்ம ஹீரோவோட என்ட்ரி. எடியோ எல்லாரையுமே மிரட்டி பணத்தை எடுத்துட்டு போய் கார்ல வைன்னு ஜோ கிட்ட சொன்னதும் மனசாட்சியோட யோசிச்ச ஜோ இந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு காரணமே ஹீரோ தான் நினைச்சு இதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சு எடியோட கைய கடிச்சதுல தெரியாம ஹீரோவோட காலில சுட்டாச்சு. இந்த கேப்ல தலைவன் மேக்ஸ் எடியோட மண்டை மேலேயே போட்டு அவரை அங்கேயே கட்டி போட்டுட்டு கிளம்ப பணத்தை கார்ல ஏத்திட்டு ஹீரோ, ஜோ அண்ட் தலைவன் மேக்ஸ் கிளம்பி போகும்போதே ஹீரோயினை விட்டுட்டு போக மனசு வராத ஹீரோ வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு நம்ம தலைவன் மேக்ஸ் கிட்ட நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே புளோரிடாக்கு போங்க, நாம அங்க சந்திக்கலாம்னு சொல்லி குட் பை சொல்லிட்டு வழி அனுப்பி விட்டுட்டு தியேட்டருக்கு திரும்ப ஓடோடி வந்த ஹீரோ தன்னோட சீன் இல்லாட்டினாலும் ஸ்டேஜ் மேல ஏறி நான் திரும்பவும் வந்துட்டேன், உன்னை விட்டு போக முடியலன்னு டயலாக் பேச ஆச்சரியமான ஹீரோயின் என்னடா சம்மந்தம் இல்லாம பேசுறாரேன்னு கன்ஃபியூஸ் ஆனாலும் இது எதுவுமே தெரியாத ஆடியன்ஸோ இதுவும் டயலாக் தான் நினைச்சு சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோ எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன், என்ன மாஸ்கோல வந்து மீட் பண்ணுன்னு டயலாக் மாதிரியே சொல்ல ஹீரோயினோ கன்ஃபியூஸ் ஆகி என்ன பதில் சொல்றதுனே தெரியாம பாத்துக்கிட்டு இருந்ததை நோட்டீஸ் பண்ண ஆடியன்ஸ் அண்ட் டைரக்டர் மாஸ்கோக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லுன்னு கத்துறதோட படம் ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ.